புறப்பரப்பு வேதியியல் பாடத்துல 3 பகுதிகள் இருக்கிறதா கேள்விப்பட்டு, முதல் பகுதி பரப்பு கவர்ச்சி. ஒரு திடப்பொருளுடைய புறப்பரப்பில் மீது வாயு பொருட்கள் அது கரைசல் கவரப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பல விவரங்கள் சென்ற வீடியோக்களை பார்த்தோம். இந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதி இந்த புறப்பரப்போட சம்பந்தப்பட்டது, வினை வேக மாற்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா பாடங்களிலுமே வேதியியல்ல எல்லா பாடங்களிலுமே வினை வேக மாற்றி, வினை வேக மாற்றம் என்ற வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம். எளிமையா புரிந்து கொள்ளணும்னா, ஆய்வகத்துல எனக்கு ஆக்சிஜன் வாயு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு சோதனை குழாயில பொட்டாசியம் குளோரைட் அப்படின்னு ஒரு வெண்ணிற திடப்பொருள் இருக்கு. இந்த ஒரு சோதனை குழாய் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், இதுல இந்த பொட்டாசியம் குளோரைட உள்ள போட்டுட்டு திடப்பொருள் இதை சூடு பண்ணினா போதும், இது சிதைந்து ஆக்சிஜன் வாயு பிளஸ் பொட்டாசியம் குளோரைடு இது வெளிப்படும். ஸோ ஆக்சிஜன் வாயு இதில் வெளியில் வரதை நம்ம பார்க்கலாம். இந்த வினை ஏறக்குறைய ஒரு 700-800 கெல்வின்ல வினை நடக்குது. 700-800 கெல்வின் சூடு பண்ணால் ஆக்சிஜன் மெதுவாக வந்துட்டு இருந்தது. ஒரு முறை என்னாச்சுன்னா, இந்த பொட்டாசியம் குளோரைட்ல மிக மிக குறைந்த அளவு மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்ற கருப்பா ஒரு வேதிப்பொருள், இதை மிக குறைந்த அளவு தவறுதலா உள்ள இருக்குது. இப்போ அந்த பொட்டாசியம் குளோரைடை சூடு பண்ணும் பொழுது ஆக்சிஜன் இதே வினை நடக்குது. ஆக்சிஜன் குறைந்த வெப்பநிலையில் வரும். ஏறக்குறைய ஒரு 600-650, இங்க 800 கெல்வின் பக்கம், இங்க 600-650 கெல்வின் வரும். குறைந்த வெப்பநிலையில ஆக்சிஜன் வேகமா வரும். ஸோ MnO2 இருக்கிற சமயத்துல இந்த வினை வேகமா நடக்குது, குறைந்த வெப்பநிலையிலே நடக்குது. வினை முடிந்த பின்னாடி இந்த கலன்ல பார்க்கும்போது MnO2 எந்த மாற்றமும் இல்லாம எந்த அளவு எடுத்தோமோ அப்படியே இருக்கு. ஸோ அப்ப இது என்ன பண்ணிருக்குன்னா, தான் வினையில் பங்கேற்காமல் வினையின் வேகத்தை அதிகரித்துள்ளது. அப்ப இது என்ன பண்ணிருக்குது, வினையை ஊக்குவித்துள்ளது அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரு வினையூக்கி அப்படின்னு பெர்சீலியஸ் அப்படின்ற பேர் வைக்கிறார். வினையூக்கி இது என்ன பண்ணுன்னா, இந்த வினை பொருளை இழக்க செய்யும். அதாவது பொதுவாக என்ன கேள்விப்பட்டிருக்க, வினை நடக்கணும்னா வினைப்பொரு பொருள் இருக்க பிணைப்புகள் முறியணும், புதிய பிணைப்புகள் வர வேண்டும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது என்ன பண்ணுதா, வினைப்பொரு பொருட்களுடைய மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய பிணைப்புகளை தளர்த்துதான், ரிலாக்ஸ் பண்ணிவிடுது. அப்போ சீக்கிரம் உடைந்து சீக்கிரமா வினை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு பேர் வினையூக்கி அப்படின்னு வச்சார். ஸோ வினையின் வேகத்தை அதிகரிக்குதுன்னு சொல்லி, சில சமயங்கள்ல வினையின் வேகத்தை குறைப்பதற்கு கூட, போன முறை அதிகரிக்கிறதுக்கு இப்போ குறைப்பதற்கு கூட சில பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வினை வேக, இந்த வினையூக்கின்றது பேர் வருமா சார்? வரலாம். ஊக்கின்னு அதிகப்படுத்தணும். அதனால என்ன பண்ணாங்க, வினையின் வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறோம், சில சமயங்களில் வினையின் வேகத்தை குறைப்பதற்கும் பயன்படுத்துறதுனால இதுக்கு என்ன சரியான பெயர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, வினை வேக மாற்றி, வினை வேகத்தை மாற்றுது, வினை வேக மாற்றி என்ற பெயரை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி வினை வேக மாற்றியை பயன்படுத்தி வினையின் வேகத்தை அதிகரிக்கவோ அது குறைக்கவோ செய்யணும் இல்லையா, அந்த நிகழ்ச்சி பேர் தான் வினை வேக மாற்றம். இந்த 2 வார்த்தை நமக்கு தெளிவாக, ஒரு வேதி வினையில் தான் எவ்வித மாற்றத்திற்கும் உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்றக்கூடிய பொருள், அதுக்கு பேர் வினை வேக மாற்றி. இந்த பொருள் உதாரணத்துக்கு MnO2 வேகத்தை அதிகரிக்குது. ஸோ இது வினையில் ஈடுபடுவதில்லை, அப்படியே இருக்குது. வினை வேக மாற்றி, வினை வேக மாற்றியை பயன்படுத்தி ஒரு வினையின் வேகத்தை மாற்றக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு பேரு வினை வேக மாற்றம். இது நிகழ்ச்சி, இது பொருள். ஸோ இதுலேயே ஊக்க வினை வேக மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஊக்கன்னா வினையின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் ஊக்க வினை வேக மாற்றம். இதுதான் மேக்சிமம் பயன்படுத்தும். சில சமயங்களில் வினை வேக மாற்றி வினையின் வேகத்தை குறைப்பதற்கு பயன்படுத்தணும். பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லலாம், தளர்வு வினை வேக மாற்றம். தளர்வு அப்படின்னா குறைக்கிறது. ஸோ ஊக்க வினை வேக மாற்றம், தளர்வு வினை வேக மாற்றம் அப்படின்னு 2 சொல்றோம். இந்த முதல்ல இந்த ஊக்க வினை வேகத்தை மாற்றம் பற்றி நிறைய படிக்கணும். இந்த வினை வேக மாற்றத்திலேயே இந்த வினைப்படு பொருள், வினைப்பொருள், வினை வேக மாற்றி இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு, இயற்பியல் நிலை எந்த நிலைமைகள் இருக்குது
அப்படிங்கிறத வச்சு இதை ரெண்டு வித வினை வேக மாற்றம் சொல்றோம் நிலைமைகள் அடிப்படையில். ஒன்று வந்து ஒருபடித்தான, பேர்லயே தெரியுது, ஒருபடித்தான வினை வேக மாற்றம் அப்படின்னா சார் ரொம்ப சிம்பிள். வினைப்படு பொருள் இருக்குது, அது வினை புரிந்து வினை பொருளை தருது. இதுல வினை வேக மாற்றி பயன்படுத்துவாங்க. வினைப்படு பொருளும் வினை விலை பொருளும் ஒரே இயற்பியல் நிலை. இது திண்மம்னா இதுவும் திண்மம், நீர்மம்னா நீர்மம், வாயுனா வாயு. இப்படி இருக்கும்போது பயன்படுத்தக்கூடிய வினை வேக மாற்றி இல்லைங்களா, அதுவும் இந்த ரெண்டும் எந்த இயற்பியல் நிலையில் இருக்கோ அதே நிலையில், அதாவது அனைத்தும் வினைப்படு பொருள், வினை வேக மாற்றி, வினை பொருள் அனைத்தும் ஒரே இயற்பியல் நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் ஒருபடித்தான வினை வேக மாற்றம். நிறைய எடுத்துக்காட்டு பாடத்தில் வரும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இது வந்து SO2 வாயு, O2 வாயு, இதை ரெண்டையும் போட்டா SO3 அப்படிங்கிற வாயு, சல்பர் டை ஆக்சைடு வாயு. கந்தக அமிலம் தயாரிக்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப். இதுலயே ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்னு பேர் லெட் சேம்பர் ப்ராசஸ், லெட் சேம்பர் முறை, லெட் காரிய அறை முறைன்னு சொல்லுவோம். அதுல இதெல்லாம் வாயு. இதுல பயன்படுத்தக்கூடிய வினை வேக மாற்றி பார்த்தோம்னா நைட்ரிக் ஆக்சைடு, இதுவும் ஒரு வாயு. ஸோ அனைத்துமே வாயு. நிறைய மாதிரி சொல்லலாம். இதே அசிட்டால்டிஹைடு ஆவி இருக்குது, CH3CHO ஆவி என்பது கேஸ். இதை நம்ம சூடு பண்ணா மீத்தேன் வாயு, இதுவும் வாயு. அப்புறம் கார்பன் மோனாக்சைடு வாயு, எல்லாமே வாயு நிலை. இதுல பயன்படுத்தக்கூடிய அயோடின், அயோடின் ஒரு திடப்பொருள், ஆனா இதை சூடு பண்ணி ஆவி நிலையில பயன்படுத்துவோம். அப்ப பாருங்க எல்லாமே வாயு நிலை. ஒருபடித்தான வினை வேக மாற்றம் நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு எஸ்தரை நீரார் பகுத்தல் நிறைய முறை படிச்சிருக்கோம், படிக்க போறோம் நம்ம. இது பேர் மெத்தில் அசிட்டேட் அப்படின்னு பேர். இது நீர்ம நிலையில இருக்குது. நீரார் பகுத்தல்னா என்ன, தண்ணீரோட கலக்கிறேன், இதுவும் நீர்மம். இது ரெண்டு நீரார் பகுத்தல் நடந்த என்ன வரும்னா இந்த பாதி அசிட்டிக் அமிலமாக வரும், இதுவும் நீர்மம். இன்னொரு பாதி மெத்தில் ஆல்கஹாலா மாறுது, ஸோ இதுவும் நீர்மம். அனைத்துமே நீர்மம், நீர்மம் 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 நீர்மம். இதுல வினை மெதுவா நடக்கும், வேகமா நடக்க வைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏதாவது ஒரு நீர்த்த அமிலம், நீர்த்த HCl, நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலம், ரெண்டுல ஒண்ணு. அந்த நீர்த்த அமிலம் உதாரணத்துக்கு H2SO4 போட்டீங்கன்னா இதுவும் கரைசல் நிலை, நீர்மம். ஸோ எல்லாம் நீர்மம். சுக்ரோசை நீரோட பகுத்தல் கேள்விப்படும். சுக்ரோஸை தண்ணியில கரைச்சிருக்கீங்க, சர்க்கரை தண்ணியில கரைச்சிருக்கீங்க. ஸோ தண்ணியில கரைச்சோடனே இது கரைசல் நிலை, ஸோ அக்வஸ். தண்ணியில கரைச்சிருக்கீங்க, ஸோ தண்ணீர், நீர்மம். இது நீரார் பகுப்படைந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு மாறுது. குளுக்கோஸ் கரைசல் நிலையில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறதும் கரைசல் நிலையில் இருக்குது. எல்லாமே கரைசல் நிலை. இதுல நீர்த்த அமிலம், அதே நீர்த்த H2SO4 பயன்படுத்தலாம். இது எந்த நிலையில இருக்கு, கரைசல் நிலை. ஸோ எல்லாம் கரைசல் நிலை, நீர்ம நிலை. இதான் ஒருபடித்தான வினை வேக மாற்றம், பேர்லயே தெரியுது. ரெண்டாவது வகை வந்து பலபடித்தான வினை வேக மாற்றம். பலபடித்தான பேர்லயே இருக்குது. அதே என்ன பலபடித்தான வினை வேக மாற்றம், உங்களுக்கு பேர்லயே தெரியுது. என்னது, வினைப்படு பொருள், விளைபொருள், வினை வேக மாற்றி ஒரே இயற்பியல் நிலையில் இருக்காம், வெவ்வேறு இயற்பியல் நிலையில் இருக்கும், வெவ்வேறு இயற்பியல் நிலை. அப்படி இருந்தா பலபடித்தான, ஒருபடித்தான இல்ல ஒரே நிலை, பலபடித்தான வெவ்வேறு நிலைகள் இருக்குது. நிறைய எடுத்துக்காட்டு ஹேபர் முறை கேள்விப்பட்டிருக்கோம், அடிக்கடி படிக்க போறோம். அமோனியா தயாரிக்கிறது, அமோனியா வந்து பல்வேறு உரங்கள் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள், மிக முக்கியமான மூலப்பொருள். இந்த அமோனியா தயாரிக்கிறதுக்கு நைட்ரஜன் வாயு, அதோட 3 பங்கு ஹைட்ரஜன் வாயு கலந்தா அமோனியா வாயு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வாயுக்கள். ஆனா இதை தயாரிக்கும் பொழுது மெதுவா நடக்கிறதுனால வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக இரும்பு வினை வேக மாற்றி பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும் இரும்பு எந்த நிலையில இருக்கும், திணறு. ஸோ இதெல்லாம் ஒரு பௌதிக நிலை. இது வேற இயற்பியல் நிலைகள் பலபடித்தான நிறைய சொல்லலாம். இதே வினை, இதே SO2 வாயு, O2 வாயு, அதே SO3 வாயு வர்றது. இதுக்கு பேர் கான்டாக்ட் ப்ராசஸ், தொடும் முறைன்னு சொல்லுவாங்க. கந்தக அமிலம் தயாரிக்கிறது வேற முறை. இதுல பிளாட்டினம்
அப்படிங்கிறது திடப்பொருள் அல்லது வெனாடியம் பென்டாக்சைடு ரெண்டு எதுவும் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் எந்த நிலையில இருப்பாங்க? திடப்பொருள். அப்போ வேறு பௌதிக நிலையில் இயற்கை நிலையில் இருக்குது. இதே நம்ம இதெல்லாம் 11th கூட படிச்சிருக்கோம். 12th வருது. எத்திலீன் அப்படிங்கிறது வாயு. இதோட ஹைட்ரஜன் வாயு கலக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து ஈத்தேன். இந்த ஹைட்ரஜன் ஏற்றம் நிறைவுறா சேர்மத்தை நிறைவுற்ற சேர்மமா மாற்றுறது. இது வினை ரொம்ப ஸ்லோ. நிக்கல் வினை வேக மாற்றி. நிக்கல் எந்த நிலையில் இருக்கும்? இது போல இயற்பியல் நிலை வினைப்படு பொருள் விளைபொருளினுடைய இயற்பியல் நிலையிலிருந்து இந்த வினை வேக மாற்றி வேறுபட்ட நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் பலபடித்தான வினை வேக மாற்றம். நிறைய படிக்க போறாங்க. ஸோ இதுதான் ரெண்டு வகை வினை வேக மாற்றங்கள். சரிங்களா? இந்த வினை வேக மாற்றி இருக்குது இல்லையா, அது பயன்படக்கூடிய நிகழ்ச்சி பேர் வினை வேக மாற்றம். இதை பற்றி சில சிறப்பியல்புகள் இது நமக்கு சிலதெல்லாம் தெரிந்ததே. வினை வேக மாற்றியில் அல்லது வினை வேக மாற்றியில் வினைவேக மாற்றத்தில் அல்லது வினைவேக மாற்றியில் சிறப்பியல்புகள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? என்னெல்லாம் நமக்கு தெரிந்துதான் பாருங்க. ஒன்று, இந்த வினைவேக மாற்றி நம்ம போடுறோம் இல்லைங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எந்த வேதி மாற்றத்துக்கும் உட்படாது. இரும்பு சாலை போட்டீங்கன்னா இரும்பு அப்படியே இருக்கும், பிளாட்டினம் போட்டீங்கன்னா பிளாட்டினம் அப்படியே இருக்கும். அது வினையில் ஈடுபடாது. அதனால அதனுடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதனுடைய வேதி இயல்பு அதே மாதிரி அதனுடைய நிறை இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். கடைசி எப்படி போட்டோமோ அதே மாற்றம். சில சமயத்தில் திடப்பொருள் லேசா உருகி இருக்கலாம், திடப்பொருள் வாயுவாக இருக்கலாம். இயற்பியல் மாற்றம் ரேர். அது கூட எந்த மாற்றமும் இல்லாமல் ஆரம்பத்தில் போட்ட மாதிரியே கடைசி வரைக்கும் எந்த மாற்றமும் இன்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த வினை வேக மாற்றி இருக்குதே, அது வினையினுடைய வேகத்தை மாற்றும். வினையை ஆரம்பித்து வைக்கக்கூடிய வேலை கிடையாது. வினையை ஸ்டார்ட் பண்ற வேலை கிடையாது. நடந்துட்டு இருக்க வினையினுடைய வேகத்தை மாற்றும். இது ஆரம்பிச்சு வைக்கிறது நெவர். அதனால இது வினையின் வேகத்தை மாற்றுமே உடைய வினையை ஆரம்பிக்கும் வேலை அதுக்கு கிடையாது. நடந்துட்டு இருக்க வினையினுடைய வேகத்தை மாற்றும். அடுத்து மூணாவது வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வினை வேகம் மாற்றி தேர்ந்து செயலாற்றும் தன்மை கொண்டது. தேர்ந்து செயலாற்றும் என்ன சார்? ஹேபர் முறை அப்படின்னாவே இரும்பு தான். அதே மாதிரி இந்த எஸ்டரை நீராற்படுத்தல்னாவே நீர்த்தமிழம் தான், கனிம அமிலம் தான் பயன்பட முடியும். அதே மாதிரி இந்த வினைக்கு அயோடின் தான். அது மாதிரி ஒரு குறிப்பு இந்த வினைக்கு மேங்கனீஸ் டை ஆக்சைடு தான். இந்த வினைக்கு இந்த வேக மாற்றி. ஸோ தேர்ந்து செயலாற்றும் பண்பு கொண்டது அப்படின்னு சொல்றோம். அடுத்து வரும்பொழுது சமநிலை வினைன்னு கேள்விப்படுறோம். சமநிலைன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா அதான் மீள் வினை. முன்னோக்கு வினையும் நடக்கும், பின்னோக்கு வினையும் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த ஹேபர் முறையை பார்த்தோம்னா ஒரு மீள் வினையை அடையும். மீள் வினையில இது எந்த வினையினுடைய வேகத்தை அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோக்கு வினையாசா பின்னோக்கு வினையாசான்னு சொன்னோம்னா இதற்கு எந்த வினை மீதும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இது என்ன பண்ணணும்னா முன்னோக்கு வினையினுடைய வேகத்தையும் அதிகரிக்கும், அதே அளவு பின்னோக்கு வினையினுடைய வேகத்தை அதிகரிக்கும். சமநிலையா இருக்கும் மீள் வினைகள். அப்ப எந்த வினை சார் நடக்கும்? ரெண்டு வினையுமே நடக்கும். உதாரணத்துக்கு நைட்ரஜன் ஹைட்ரஜனை கலந்து இந்த வினை வேகம் மாற்றி நான் போடல, சமநிலை வருது. சமநிலைனா முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் நடந்து ஏறக்குறைய சம வேகத்துக்கு வரணும். இந்த சமநிலை அடைவதற்கு ஒரு 30 நிமிடம் ஆகுது வச்சுக்கலாம். வினை வேகம் மாற்றி போட்டோம்னா முன்னோக்கு வினையினுடைய வேகத்தை அதிகரிக்கிறது, அப்ப விளைபொருள் வந்து சீக்கிரம். பின்னோக்கு வினையினுடைய வேகத்தை அதிகரிக்கிறது, அப்ப இதுவும் வரும். அப்ப ரெண்டு வினையினுடைய வேகத்தையும் அதிகரிச்சு சமநிலை விரைவில் உண்டாகும். விரைவில் வருது. இப்ப நான் 30 நிமிஷத்துல வினை வேகம் மாற்றி இல்லாமல் சமநிலை வருதுன்னா வினை வேகம் மாற்றி போட்டோம்னா 20 நிமிடம் அந்த நேரத்தை குறையும். ஸோ இதுதான் சமநிலை வினையில இதனுடைய பாதிப்பு. அடுத்து வந்து சொன்னா இந்த வினை வேகம் மாற்றி சொல்றோம் இல்லைங்களா, அது எவ்வளவு எடுத்துக்கணும்? நிறைய வேணுமா சார்? கிடையாது. நான் இப்போ சொன்னேன் இந்த பொட்டாசியம் குளோரைடை சூடு பண்ணும் பொழுது மேங்கனீஸ் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கணும்? ஒரு பிஞ்ச், ஒரு துளி, மிக குறைந்த அளவு இருந்தால் போதும், நிறையெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இதனுடைய செறிவு வினை வேக மாற்றினுடைய செறிவு வேகத்தை பெரும்பாலும் பாதிக்கிறதில்லை. மிக குறைந்த அளவு இருந்தால் போதும். குறைந்த அளவு வினை வேக மாற்றியே எல்லா வினைகளுக்கும் போதும். அடுத்து வந்தோம்னா இந்த வினை வேக மாற்றி எந்த நிலையில் இருந்தால் நல்லது?
துகள் நிலையில் இருந்தால், இப்ப இரும்பு அப்படின் போது இந்த இரும்பு பார்த்தோம்னு சொன்னோம்னா கட்டியா இருக்கிறத விட துகளாக்கப்பட்டது அல்லது கம்பி வலை மாதிரி. பிளாட்டினம் எடுத்தோம்னா பிளாட்டினம் பூசப்பட்ட துகள் நிலையில் இருக்கும். துகள் நிலையில் உள்ள வினை வேக மாற்றும் பண்பு மிக அதிகம். பரப்பளவு பின்னாடி படிக்கலாம். புறப்பரப்பில் வினை நடந்தது. பரப்பு ஜாஸ்தியா இருக்கும் போது தான் வினை வேகம் நடக்குது. பரப்பு ஜாஸ்தியா இருக்கும்னா எப்படி இருக்கணும்? கட்டியா இருந்தா நல்லதா, தூள் தூளா இருந்தா நல்லதா? ஸோ துகள் நிலையில் இருக்கும் போது அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த வினை வேக மாற்றி இருக்கு இல்லைங்களா, இது வினை வேகத்தை மாற்றும் பண்பு இருக்குது, அதிகரிக்கும் பண்பு இருக்குது. இது வெப்பநிலையை பொறுத்தது. ஒவ்வொரு வினை வேக மாற்றிக்கும் அந்த வினை வேகத்தை அதிகரிக்கக்கூடிய பண்பு குறிப்பிட்ட வெப்பநிலையில மிக அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலை அது வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு அந்த வரம்பு, குறிப்பிட்ட வெப்பநிலையில் அது சிறப்பாக செயல்படும். எல்லா வெப்பநிலையிலும். ஸோ குறிப்பிட்ட வெப்பநிலையில அதனுடைய வினை வேக மாற்றும் பண்பு மிக அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே போனாலும் கீழே போனாலும் இருக்கும், ஆனால் குறைவாக. ஸோ அது ஒன்றும் உகந்த வெப்பநிலை. உகந்த அந்த வெப்பநிலையில் அது சிறப்பாக செயல்படுது. ஒவ்வொரு வினை வேக மாற்றிக்கும் உகந்த வெப்பநிலை என்று ஒரு உண்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து சொன்னோம்னா இந்த வினை வேகம் மாற்றி வேகத்தை தான் அதிகரிக்கும். வேகத்தை அதிகரிக்கிற வேலையோட சரி இதுல வர்ற விளைபொருளுடைய தன்மையை பாதிக்கிறது. SO2 O2 போட்டீங்கன்னா SO3. SO3 வாயு. இது எவ்வளவு? இது சீக்கிரமா வர வேண்டும். இதை EIQ இதனுடைய தன்மை இதை எந்த விதத்திலையும் இது மாற்றம். மீண்டும் சொல்றேன், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி மாற்ற வேலையை தான் செய்யவே ஒழிய, வேகத்தை அதிகரிக்கிற வேலையை தான் செய்யவே ஒழிய, இந்த விளைபொருளுடைய தன்மையை இதுல SO3 வருது, அமோனியா வருது, ஈத்தேன் வருது, இது அப்படியே தான் இருக்கு. இதனுடைய தன்மையில மாற்றத்தை உண்டாக்குற பண்பு எதுக்கு கிடையாது? வினைவேக மாற்றிக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் வினைவேக மாற்றம், வினைவேக மாற்றியினுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்றோம். இது எல்லா பாடத்திலையும் நம்ம இதை பத்தி மீண்டும் படிக்கிறோம். இதுதான் வினைவேக மாற்றம்